அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்டு ஜிகேக்காக ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் வீக்கான 4th வீடியோ தான் வந்து பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வீக்கான வீடியோஸ், செகண்ட் வீக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்முடைய யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைக்காலஜி அண்டு ஜிகேக்காக ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் வந்து பார்க்கலையோ, யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் சண்டே வந்து இந்த செகண்ட் வீக்கான கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான லிங்க் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டை பற்றி டீட்டெயில்டாக வந்து அடுத்தடுத்த கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸும் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து கில்பர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட். கில்பர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் இது தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஃபேக்டர் அனாலிசிஸ் கண்டக்டட் பை கில்பர்ட் அண்ட் இஸ் அசோசியேட் இன் சைக்காலஜி லேபரட்டரி அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிஃபோர்னியா இன் 1966. அப்போ 1966 சைக்காலஜி லேபரட்டரி எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி லேபரட்டரியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபேக்டர் அனாலிசிஸை பற்றி வந்து ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அதோடைய முடிவில் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அடுத்து கில்பர்ட் சஜெக்ட் தட் மைண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 3 மேஜர் டைமென்ஷன். கில்பர்ட் வந்து எதை சஜெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹியூமனுடைய மைண்ட் வந்து 3 மேஜர் டைமென்ஷனில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 3 மேஜர் டைமென்ஷன் வந்து கம்போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னென்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் ஆப்ரேஷன், மெட்டீரியல் ஆர் கண்டென்ட், தேர்டு வந்து ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆப்ரேஷன் சொன்னோம் இல்லையா, இதில் வந்து டோட்டலாக எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காக்னிஷன், செகண்டு மெமரி ரெக்கார்டிங், தேர்டு மெமரி ரீடென்ஷன், ஃபோர்த்து டைவர்ஜென்ட் திங்கிங், ஃபிஃப்த்து கன்வர்ஜென்ட் திங்கிங், சிக்ஸ்த்து எவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி வந்து 6 காம்போனன்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்து இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 5 கண்டென்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து கண்டென்ட்டில் எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் கண்டென்ட், ஆடிட்டரி கண்டென்ட். ஃபஸ்ட்டு என்ன எப்படி இருந்தது அப்படின்னாக்கா இந்த கில்பர்ட்டோடைய மாடலில் இந்த கண்டென்ட் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து 5 கண்டென்ட் கொடுத்தோம் இல்லையா, இதில் வந்து 4 மட்டும்தான் இருந்தது. அப்போது 4 என்ன பண்ணாங்கன்னா இந்த கண்டென்ட்டை வந்து லாஸ்ட்டாக அந்த விஷுவல் ஆடிட்டரி இது ரெண்டுத்தையும் வந்து தனியாக பிரித்து ரெண்டாக பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 5 கண்டென்ட் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் 4 காம்போனன்ட் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டில் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த இமேஜை பிரித்து விஷுவல் கண்டென்ட், ஆடிட்டரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து அப்போ டோட்டலாக வந்து 5 கண்டென்ட் இருக்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா விஷுவல் கண்டென்ட் ஃபஸ்ட் ஒன், செகண்டு ஆடிட்டரி கண்டென்ட், தேர்டு வந்து சிம்பாலிக் கண்டென்ட், ஃபோர்த் வந்து செமான்டிக் கண்டென்ட், ஃபிஃப்த்து வந்து பிஹேவியரல் கண்டென்ட். அப்போ டோட்டலாக வந்து 5 கண்டென்ட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எத்தனை இருந்தது? 4 இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது 4 அந்த 1 வந்து ரெண்டாக பிரித்து டோட்டலாக 5 கண்டென்ட் இருக்குது. அடுத்தது 6 ப்ராடக்ட் இருக்குது. எத்தனை ப்ராடக்ட் இருக்குது? 6 ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூனிட், செகண்ட் வந்து கிளாஸஸ், தேர்டு வந்து ரிலேஷன்ஸ், ஃபோர்த் வந்து சிஸ்டம், ஃபிஃப்த் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன், சிக்ஸ்த் வந்து இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போது டோட்டலாக வந்து 6 ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம், 5 கண்டென்ட் இருக்குதுன்னு சொன்னோம், 6 ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னோம். இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து 6 ஆப்ரேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து காக்னிஷன். ஸோ இதில் இன்வால்வ்ஸ் இம்மிடியட் டிஸ்கவரி, ரீடிஸ்கவரி, அவேர்னஸ், காம்ப்ரஹென்ஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே ஏதோ வந்து ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, ஏதோ வந்து ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாவிலேருந்து நான் இம்மிடியட்டாக வந்து டிஸ்கவரி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம், இல்லை ரீடிஸ்கவர் பண்ணுறோம், இல்லை அவேர்னஸ், காம்ப்ரஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இது ஏதோ ஒன்று வந்து வருது இல்லையா, அதுக்கு தான் என்ன பேர்னா காக்னிஷன். அப்போ கொடுக்கப்பட்ட டேட்டாவிலேருந்து இம்மிடியட்டாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் எதில் வரும்னா இந்த காக்னிஷனில் வரும்.
அடுத்தது மெமரி ரெக்கார்டிங். ஸோ மெமரி ரெக்கார்டிங்கில் வந்து பண்ணாக்கா இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் இன் லேர்னிங் ப்ராசஸ். அப்போ வந்து பண்ணாக்கா இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் இன் லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸில் இருக்கக்கூடியதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் அப்படின்னா எதுனாக்கா இந்த மெமரி ரெக்கார்டிங் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணாக்கா ரெக்கார்ட் பண்ண முடியுதோ விஷயத்தை, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருடைய லேர்னிங் ப்ராசஸே இருக்கும். அதனால தான் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரீடென்ஷன் ஆஃப் வாட் இஸ் ரெகக்னைஸ்டு ஃபார் ஏ ஷார்ட் டியூரேஷன், ஷார்ட் டேர்ம் மெமரி. ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நம்ம எதை வந்து பண்ணாக்கா மெமரிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் வந்து பண்ணாக்கா மெமரி ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லுவோம். அடுத்தது மெமரி ரீடென்ஷன். அப்போது ரீடென்ஷன் ஆஃப் வாட் இஸ் ரெகக்னைஸ் ஃபார் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம். சரியா, முன்னாடி சொன்னது வந்து பண்ணாக்கா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமு, இங்கே வந்து பண்ணாக்கா லாங் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம எந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா மெமரியை வந்து பண்ணாக்கா ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கோம், அதை எப்படி நம்ம வந்து பண்ணாக்கா வெளிக்கொண்டு வரோம். ஸோ இது எல்லாம் தான் வந்து பண்ணாக்கா மெமரி ரீடென்ஷனில் வரும். அடுத்தது வந்து பண்ணாக்கா கன்வர்ஜென்ட் திங்கிங். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ரெண்டு விஷயம் இருக்குது, கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கன்வர்ஜென்ட் திங்கிங்னா என்னென்னாக்கா, கன்வர்ஜென்ட் திங்கிங்க்கு வந்து பண்ணாக்கா குவி சிந்தனை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, குவி சிந்தனை. அப்போ குவி சிந்தனை அப்படின்றது என்னன்னாக்கா, இப்போ இது ஒரு இடத்துல வந்து பண்ணாக்கா மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா சேர்க்கறது. அப்போ நம்மக்கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கும், அந்த நிறைய டேட்டாஸ்லேருந்து ஒரே ஒரு ஆன்சரை மட்டும், ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிற இல்லையா, இதுக்கு தானே பேர்னா கன்வர்ஜென்ட் திங்கிங். அப்போ ஜெனரேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கிவன் டேட்டா. அப்போ டேட்டா நமக்கு கொடுத்துட்ருக்காங்க, நிறைய டேட்டாஸ் இருக்குது, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு தானே பேர் கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு பேர். அடுத்தது டைவர்ஜென்ட் திங்கிங். இங்கே வந்து பண்ணாக்கா நமக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க, இந்த ரிசல்ட்லேருந்து நிறைய விஷயத்தை வந்து பண்ணாக்கா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கா நிறைய விஷயத்தை வந்து பண்ணாக்கா நம்ம எதெல்லாம் வந்து பண்ணாக்கா க்ளோஸாக வந்து பண்ணாக்கா ரிலேட்டடாக இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாக்கா கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து பண்ணாக்கா டைவர்ஜென்ட் திங்கிங். திங்கிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் திங்க் பண்ணுறது. டைவர்ஜென்ட் திங்கிங் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் இன் க்ரியேட்டிவிட்டி. ஸோ அப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்போ டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது எதோட ரொம்ப க்ளோஸாக ரிலேட்டட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா க்ரியேட்டிவிட்டி. ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிறது வந்து பண்ணாக்கா டைவர்ஜென்ட் திங்கிங் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எவல்யூஷன். we reach conclusion and decision as the goodness. we reach conclusion அப்படின்னா டிசிஷன், எல்லாம் ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றது, அந்த இல்லை வந்து பண்ணாக்கா முடிவு எடுக்கிறது, அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு குட்னஸை பேஸ் பண்ணி இருக்குது. இதுக்கு தான் என்ன பண்ணால் எவல்யூஷன். அப்போ கில்பர்ட் சொன்னதில் வந்து பண்ணாக்கா இந்த 6 ஆப்ரேஷனில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது காக்னிஷன், மெமரி ரெக்கார்டிங், மெமரி ரீடென்ஷன், கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங், எவல்யூஷன். அப்போ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 6 ப்ராசஸ் பார்த்துரு 6 ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பண்ணாக்கா கண்டென்ட் பார்ப்போம். அப்போ கண்டென்ட்டில் வந்து பண்ணாக்கா டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா விஷுவல் கண்டென்ட். அப்போ விஷுவல் கண்டென்ட்டில் வந்து பண்ணாக்கா கான்க்ரீட் மெட்டீரியல் விச் ஹாஸ் பீன் பர்சீவ்டு த்ரூ த ஐடியாஸ். கான்க்ரீட் மெட்டீரியல். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இங்கே வந்து பண்ணாக்கா இமேஜின்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணாக்கா பிரித்து தான் வந்து பண்ணாக்கா ரெண்டாக கொடுத்துருக்காங்க, ஒன்று விஷுவல், இன்னொன்று ஆடிட்டரி. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா கான்க்ரீட் மெட்டீரியல் விச் ஹஸ் பீன் பர்சீவ்டு த்ரூ ஐடியாஸ். இங்கே வந்து விஷுவல்னால் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும், அதிலிருந்து நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு விஷயத்தை வந்து பண்ணாக்கா கண்டுபிடிக்கிறது. அதுக்கு தான் என்ன பேர்னா விஷுவல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐடியாவிலிருந்து கண்டுபிடிக்கிறது வந்து பண்ணாக்கா விஷுவல் கண்டென்ட் சொல்லுவோம். அப்போ ஆடிட்டரி கண்டென்ட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா மேட்டர் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்சீவ்டு த்ரூ இயர்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எது வழியாக கிடைக்கும், இயர், காது வழியாக கிடைக்கும். அப்போ வந்து பண்ணாக்கா ஐடியா வழியாக, அதாவது மனசு வழியாக கிடைச்சா அது வந்து பண்ணாக்கா விஷுவல் கண்டென்ட். இதே வந்து பண்ணாக்கா இயர் வழியாக கிடைச்சா அதுக்கு பேர் ஆடிட்டரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பண்ணாக்கா சிம்பாலிக் கண்டென்ட். சிம்பிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. கம்போஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அதர் கன்வென்ஷனல் சைன்ஸ். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா லெட்டரை வச்சோ இல்லை ஏதோ ஒரு டிஜிட்டை வச்சோ இல்லை ஏதோ ஒரு கன்வென்ஷனல் சைன்ஸ், பழங்காலத்தில் கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வச்சோ நம்ம வந்து பண்ணாக்கா இது பண்ணுறதா வந்து பண்ணாக்கா சிம்பாலிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பண்ணாக்கா செமான்டிக் கண்டென்ட். in the form of clear-cut verbal meanings or ideas for which no examples are necessary. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா in the form of clear-cut verbal meaning அப்படின்னா ஐடியாஸ், வெர்பல், வாய் வழியாக, வார்த்தை வழியாக கொடுக்கக்கூடியது. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா நோ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் நெசசரி. இந்த எக்ஸாம்பிளே நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னாக்கா செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து கண்டென்ட்டில் லாஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹேவியரல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோசியல் இன்டெலிஜென்ஸ் விச் எனேபிள் ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் கம்யூனிகேஷன். சோசியல் இன்டெலிஜென்ஸ் விச் எனேபிள் ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் கம்யூனிகேஷன். அப்போ சோசியல் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு ஹியூமனுடைய கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன பேர்னா பிஹேவியரல் கண்டென்ட் அப்படின்னு பேர். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன்ஸில் 6 பார்த்தோம், கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ப்ராடக்ட்டில் எத்தனை இருக்குது சார் அப்படின்னாக்கா 6 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் டு கெஸ்டால் சைக்காலஜி ஆஃப் ஃபிகர் அண்ட் கிரவுண்ட் ரிலேட்டிவ்லி செக்ரிகேட்டட் ஐட்டம்ஸ். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா சின்ன சின்ன விஷயம் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா ஒருங்கிணைச்சு அதுக்கான மீனிங்கை கண்டுபிடிக்கிறது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி பொருள் காண்றது தான் வந்து என்ன சொல்லணும்னா யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கெஸ்டால் தான் வந்து பண்ணாக்கா ஒரு முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொன்னார். முழுமையாக பார்க்கறது. அப்போ சின்ன சின்ன பொருளெல்லாம் இணைச்சி வந்து பண்ணாக்கா ஒரு பொருளை வந்து பண்ணாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு தானே பேர்னா யூனிட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்தது வந்து பண்ணாக்கா கிளாஸஸ். ஸோ இங்கே கான்செப்ஷன்ஸ் அண்டர்லையிங் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் குரூப்டு by virtue of their common properties. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு காமனாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அது காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதை வச்சு வந்து பண்ணாக்கா பிரித்து பார்க்கறது. அப்போ நம்மக்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பொருள்கள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பொருளை நம்ம எப்படி வந்து பண்ணாக்கா பிரிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காமன் ப்ராப்பர்ட்டி அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருளை வந்து பண்ணாக்கா பிரிக்கணும். அதுக்கு தான் என்ன பேர்னா கிளாஸஸ் அப்படின்னு பேர். அடுத்தது ரிலேஷன். ஸோ கனெக்ஷன் பிட்வீன் ஐட்டம்ஸ் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் வேரியபிள். கனெக்ஷன் பிட்வீன் ஐட்டம்ஸ் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் வேரியபிள். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணாக்கா வேறு விஷயத்தோடு அது எப்படி வந்து பண்ணாக்கா ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்க தான் வந்து பண்ணாக்கா ரிலேஷன் சொல்லுவோம். ரிலேஷனல் கனெக்ஷன்ஸ் ஆர் மோர் மீனிங்ஃபுல் அண்டு டெஃபனபிள். அப்போ ரிலேஷனல் கனெக்ஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா அதிகமான மீனிங்கும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பண்ணாக்கா டெஃபனபிளாகவும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது சிஸ்டம். அக்ரிகேட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித்தின் அ ஸ்ட்ரக்சர். அக்ரிகேட் of items of information within a structure. அப்போ வந்து பண்ணாக்கா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வடிவத்தையோ இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்ட்ரக்சரையோ உருவாக்கிறதுக்கு தான் என்ன பேருனா சிஸ்டம் அப்படின்னு பேர். அக்ரிகேட்னா ஒருங்கிணைக்கிறது. அக்ரிகேட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் எ ஸ்ட்ரக்சர். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ சேஞ்சஸ் லைக் redefinition, modification in existing information. ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது, அதை வந்து பண்ணாக்கா வேறு வகையில் எப்படி வந்து பண்ணாக்கா மாற்றி நம்மளால் வந்து பண்ணாக்கா பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன பேருனா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இம்ப்ளிகேஷன். லாஸ்ட் வந்து பண்ணாக்கா இந்த ப்ராடக்டில் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா இம்ப்ளிகேஷன். அப்போ இம்ப்ளிகேஷனில் கன்சர்ன் வித் த எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சிஸ், ப்ரிடிக்ஷன்ஸ் அண்டு கான்சிக்வன்சஸ். ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு நமக்கு வந்து பண்ணாக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து என்ன எக்ஸ்பெக்டன்சி, ஸோ எதை எதிர்பார்க்க முடியும், ஸோ எதை வந்து பண்ணாக்கா ப்ரிடிக்ட் பண்ண முடியும், அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் விளைவுகள் என்ன, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எதில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னாக்கா இந்த இம்ப்ளிகேஷன்ஸில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கே இந்த கில்பர்ட் இன்டலெக்சுவல் மாடல் சொன்னோம் இல்லையா, இதில் வந்து பண்ணாக்கா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் மொத்தம் வந்து ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கா கண்டென்ட்டில் 4 இருந்தது, ஆப்ரேஷனில் வந்து பண்ணாக்கா 6 இருந்தது, அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ப்ராடக்ட்டில் வந்து பண்ணாக்கா 5 இருந்தது. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கா கில்பர்ட் என்ன பண்ணார் அப்படின்னு பண்ணாக்கா 120 நுண்ணறிவு கூறுகளை கில்பர்ட் சுட்டி காட்டி இவற்றில் பலவற்றையும் மதிப்பிடவும் முயன்றுள்ளார். அப்போ வந்து பண்ணாக்கா மொத்தம் எத்தனை கூறு இருக்கும் நுண்ணறிவில் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் 120 கூறு இருக்கிறதாகவும் அது ஒவ்வொன்றுத்தையும் வந்து பண்ணாக்கா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியும் இருக்கார். ஆனால் இன்றைக்கி டோட்டலாக வந்து பண்ணாக்கா எத்தனை நுண்ணறிவு கூறு இருக்குது அப்படின்னாக்கா 180 நுண்ணறிவு கூறு இருக்குது. ஸோ இதை வந்து பண்ணாக்கா அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா நான் லாஸ்ட்டாக சொன்னது பொருளில் உள்ள உருவம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா பார்க்கும் உருவம், விஷுவல், கேட்பதால் உண்டாகும் உருவம், ஆடிட்டரி ஃபிகர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த
அந்த கண்டென்ட்டில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு 4 தான் இருந்தது. அடுத்தது வந்து பண்ணாக்கா அந்த இமேஜ் அப்படின்ற ஒன்று பிரித்து விஷுவல் கண்டென்ட் ஆடிட்டரி கண்டென்ட் அப்படின்னு பிரித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து பண்ணாக்கா இந்த கில்பர்ட்டோடைய இன்டெலெக்சுவல் மாடல் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து பண்ணாக்கா ஹாவார்ட் கார்னர் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.